கும்பம், கும்ப ராசிக்காரர்களே, ஏப்ரல் 28க்கு பிறகு உங்க வாழ்க்கையில, அதாவது ஸ்லோவா இருந்த, மெதுவாக இருந்த, நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் திடீர்னு ஸ்பீட் எடுக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு வரும். ஆனா ஒரு தவறு மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா இந்த வாய்ப்பை தவற விட்டுடுவீங்க. இந்த சான்ஸ் மிஸ் ஆகிடும். இந்த காணொலியை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணுமா இல்லையா அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறீங்க. கும்ப ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, இந்த கரண்ட் டிரான்சிட் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நடக்கிற கிரக நிலைகள் உங்க வாழ்க்கைய மாற்ற போகுது. அதாவது சேஞ்ச் பண்ணும் ஸ்டேஜ்ல இருக்குது. முதல்ல சூரியன் மேஷத்துல இருக்கு. இது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும். நீங்க தைரியமான முடிவுகளை எடுக்க முடியும். இது நாள் வரைக்கும் தயங்கி பயந்து ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இனி போல்டா டெசிஷன்ஸை எடுக்க முடியும். கம்யூனிகேஷன் பவரை கொடுக்கும். அதாவது நீங்க அடுத்தவங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நேரடியாகவும் பலமாகவும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம யாருக்கும் பயப்படாம நீங்க பேச முடியும். கும்பத்துடைய வாழ்க்கையே இத்தனை நாள் அடுத்தவங்க ஏதாவது யோசிச்சிருவாங்களோ, அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு ஒரு சுதந்திர தன்மையே இல்லாம மற்றவர்களுக்காகவே யோசிச்சு ஒவ்வொரு இடத்துலையுமே பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இனி உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக மாறப்போகுது. யாருக்குமே பயப்படாம மனசுல பட்டதை நேரடியாக சொல்ல போறீங்க. அதனால எத்தனை உறவுகள் பிரிந்து சென்றாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திடகார்த்தமான துணிவுக்கு கும்பம் வந்தாச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பேசுனீங்கன்னா, இவர் என்ன பெருசா சொல்லிட போறாரு, இந்த அம்மா என்னத்தை தான் அப்படி சொல்லிட போறாங்க, இவங்க எது பேசினாலும் அதுல எந்த விதமான அர்த்தமும் இருக்காது அப்படின்னு அடுத்தவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்தவர்கள் காது கொடுத்து மதிப்பார்கள். நீங்க பேசினா அந்த ஸ்பீச் வெயிட்டா இருக்கும். அதாவது சனி பகவான் மீனத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் பணம் விளையாடும், இன்னொரு பக்கம் குடும்பத்திற்குள் அந்த சனி பகவானுடைய பரீட்சைகள் விளையாட போகுது. அது என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த 2026 நடு பகுதிக்கு மேல் கும்பத்துடைய காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜூபிட்டர் ஜெமினில இருக்கு. அதாவது குரு பகவான் மிதுனத்துல இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும், எதையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, குரு கொடுத்தால் மிகப்பெரிய அளவுல கோடான கோடிகளை வாரி வழங்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த குரு எதையெல்லாம் தரப்போகுதுன்னா, வெற்றி, அங்கீகாரம், படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. நீங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க போறீங்க. அந்த விஷயங்கள் இந்த ஜெகம் முழுக்க சுற்றி வர போகுது. கும்பம் ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்தை மட்டும்தான் எப்பயுமே கையில எடுக்கும். அடுத்தவங்க சாதிக்கக்கூடிய, எளிமையாக அடையக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யவே மாட்டீங்க. மற்றவர்களால முடியாத காரியத்தை தான் நீங்க கையில எடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாற்றல் மிகப்பெரிய அளவுல உங்களால் உலகத்தையே சுற்றி வரப்போகுது. நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல பேரையும் புகழையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. யார் மேலேயாவது அன்பு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வையுங்க. உறவுகளிடத்தில் பேசும் பொழுது எமோஷ்னலா பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஐயா, நீங்க அன்பு, நீங்க உண்மை அப்படின்னு நினைத்து ஒரு காரியத்துல இறங்குறீங்கன்னா அதே அளவுக்கான அன்பும் அதே அளவுக்கான உண்மையான உணர்வும் உங்களுக்கு திரும்பி வராது. அதனால எந்த ஒரு இடத்துலையுமே அளவா பழகுங்க, அளவா அன்பை வையுங்க, அளவா பாசத்தை வையுங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரப்போகுது குடும்பத்துக்குள்ள. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க எமோஷ்னலா பேசுறத நிறுத்தினாலே போதும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ள உருவாகாம இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவை
பிறர், அதாவது நீங்க உங்களுக்குள்ள என்ன நடக்குதோ அந்த விஷயத்துல அடுத்தவங்களை தலையிடாம பார்த்துக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். முக்கியமா கும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க மனசு விட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், அதை அவர்கள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்குவாங்க. கும்பத்துடைய காலம் இது. அதனால நீங்க தான் உங்களுக்கான முடிவை எடுக்கணும். நீங்க தான் உங்களுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். அடுத்தவங்க கிட்ட உதவியை நாடாதீங்க. முக்கியமா குடும்ப விஷயத்துல மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, இப்போ முக்கியமான விஷயம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தருணம். அது வேலை விஷயமாக இருக்கலாம், இல்ல படிப்பு விஷயமாக இருக்கலாம், இல்லனா காதல், அன்பு, பாசம், இந்த விஷயமாகவும் இருக்கலாம். நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது எந்த வேலை நமக்கு வேணும், நாம ஏன் இன்னமும் நமக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தினமும் ஒரு கேள்வி உங்களையே கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்க திறமைக்கான வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு. நீங்க எந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்களோ அந்த படிப்பை தொடர்ந்து நீங்க நடக்க வேண்டிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. மிகப்பெரிய அளவுல கும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகுது. அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையே திசை திருப்ப போகுது. அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள் கும்பம் இந்த ஏப்ரல் மே மாதத்துல எடுக்கக்கூடிய முடிவில் மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையே மாறப்போகுது. அப்படி வாழ்க்கை மாறும் பொழுது நாம சரியான பாதையில தான் நடக்கிறோமா? நாம சரியானவர்களோட தான் உறவில் இருக்கிறோமா? இவங்களை நம்புறோமே, இவங்க நம்மளை ஏமாத்திட மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. 1000 அடி ஆழமாக போய் யோசிக்காதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப யோசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழப்பங்கள் மட்டும்தான் மிஞ்சும். கன்ஃபியூஷன் தேவையில்லாம உருவாகும். இதற்கான தீர்வு என்னன்னா தியானம். கும்பம் கண்ணை மூடி தியான நிலையில் 5 நிமிடம் உட்கார்ந்தாலே போதும், உங்க வாழ்க்கையில் குழப்பமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் உங்களுக்கு எளிதாக, மிக மிக எளிதாக பதில்கள் கண் முன்னே தோன்றும். இந்த ஒரு தவறை மட்டும் நீங்க தவிர்க்கணும், அவாய்ட் பண்ணணும். அதாவது ஹரியா டிசிஷன் எடுக்காதீங்க, உடனுக்குடனே முடிவை எடுக்காதீங்க. எடுத்து ஒண்ணுமே பண்ண போறதில்ல. இது நாள் வரைக்கும் அவசரமா முடிவை எடுத்து தவறான பாதையில் தான் நாம போயிருக்கோம். தவறான வாழ்க்கையை தான் நாம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஏன் கும்பத்துல இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் நீங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கையே இன்னொருவருக்காக தான். அவங்க மனசு கஷ்டப்பட்டுட கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையே நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய அளவுல அந்த கும்பம் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்க போகிறது. மற்றவர்களுக்காக இனி முடிவை எடுக்காதீங்க. அவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க. உங்களுக்குன்னு செய்யுங்க. உங்களுடைய ஆசைக்குன்னு நீங்க முடிவை எடுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குன்னு நீங்க தலையெடுத்து நடக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. மிகப்பெரிய அளவுல கும்பம் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தாச்சுன்னே சொல்லலாம். இன்னும் 1-2 மாதங்கள், அதாவது 2026 நடு பகுதிக்கு மேல மிகப்பெரிய அளவுல கும்பம் வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும். இனி உங்களுக்கான காலம். நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் நீங்க செஞ்சாலே போதும், அதுல மிகப்பெரிய வெற்றியை காண முடியும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கும்ப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றிகள்.